ஒரு சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். वैष्णव जन तो तेने कहिए, वैष्णव जन तो तेने कहिए, जे पीर पराई जाने रे, पर दुखे उपकार करे तोए मन अभिमान नाने रे. நான் அவரை பெயரால் அறியவில்லை, ஆனால் நான் அவரை கவனித்தேன். ஏனெனில் அவர் அமைதியாக இருந்தார். மற்றவர்கள் அவசரப்பட்ட போது அவர் நின்றார். மற்றவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது அவர் கேட்டார். அப்போது எனக்கு தெரியாது, நான் ஒரு வாழ்க்கையை பார்க்கிறேன் என்று, அது உலகையே மாற்றப் போகிறது என்று. அவருடைய பெயர் மோகன், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சங்கோஜமானவர், தன்னை பற்றி அடிக்கடி சந்தேகப்படுபவர், பொது இடங்களில் பேச பயந்தார். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது, அவர் பெரிய மனிதராக வேண்டும் என்றல்ல, நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கஸ்தூர்பா அவருடன் நடந்தார், எப்போதும். சில நேரங்களில் ஒத்துக்கொண்டார், சில நேரங்களில் கேள்வி கேட்டார். அவர் கண்மூடி பின்தொடரவில்லை, அவர் சிந்திக்க வைத்தார். அப்போது நான் கற்றேன், உண்மையான துணை என்பது மௌனமான கீழ்ப்படிதல் அல்ல. படிப்பிற்காக அவர் இங்கிலாந்து சென்றபோது அவர் தன்னை சிறியவராக உணர்ந்தார். புதிய நகரம், புதிய மொழி, புதிய உலகம். அவர் குறைவாக பேசினார், அதிகமாக கவனித்தார். அங்கேதான் அவர் கற்றிருக்க வேண்டும். கேட்பதும் ஒரு தைரியம்தான். இரவில் நான் அவரை வாசிக்க கண்டேன். புத்தகங்கள் அவரிடம் கேள்வி கேட்டன. நியாயம் என்ன? சத்தியம் என்ன? அவர் அவற்றை மேடையில் சொல்லவில்லை, உள்ளத்தில் வைத்து கொண்டார். தென் ஆப்பிரிக்காவில் அந்த இரவு எல்லாம் மாறியது. அவர் செய்த தவறுக்காக அல்ல, அவர் யார் என்பதற்காக. ரயிலில் இருந்து தள்ளப்பட்டார். அவர் கத்தவில்லை, சபிக்கவில்லை, அமைதியாக உட்கார்ந்தார். நான் நினைத்தேன், இந்த அமைதி கோபமாகவும் மாறலாம், உறுதியாகவும் மாறலாம். அவர் உறுதியை தேர்ந்தெடுத்தார். மக்கள் அவரை சுற்றி வந்தனர். அவர் சத்தமாக பேசியதால் அல்ல, அவர் கவனமாக கேட்டதால். இந்துக்கள், முஸ்லிம்கள் ஒரே இடத்தில் நின்றனர். ஒற்றுமை சத்தமில்லாமல் வந்தது. அவர் சொன்னார், அநியாயத்தை எதிர்க்குங்கள், ஆனால் நீங்கள் அநியாயமாக மாறாதீர்கள். அடையாள காகிதங்கள் எரிந்தன, கைது ஏற்கப்பட்டது, ஒரு கல்லும் எறியப்படவில்லை. அப்போது புரிந்தது, இது பலவீனம் அல்ல, இது தன்னடக்கம். இந்தியாவிற்கு அவர் திரும்பிய போது மக்கள் அவரை தலைவராக வரவேற்றனர். ஆனால் நான் வேறு ஒன்றை கண்டேன். அவர் நேராக ஏழைகளிடம் சென்றார், கிராமங்களுக்கு சென்றார். அதிகாரம் அவரை அழைக்கவில்லை, மனிதர்கள் அழைத்தனர். ஒரு நாள் அவர் ஒரு விவசாயியுடன் மண்ணில் உட்கார்ந்தார். ஒரே உயரத்தில், ஒரே தூசியில். அவர் பேசவில்லை, கேட்டார். அப்போது புரிந்தது, அவர் ஆதரவாளர்களை அல்ல,
சத்தியத்தை சேகரித்தார். அவருடைய வாழ்க்கை மேலும் எளிமையானது. குறைந்த உடை, குறைந்த பொருள், சரளம். பின்னர் அவர் சொன்னார், என் வாழ்க்கையே என் செய்தி, நான் அதை முன்பே பார்த்தேன். ஆங்கில அதிகாரிகள் அவரை கவனித்தனர். அவர்கள் வன்முறையை அடக்கத் தெரிந்தவர்கள், ஆனால் மனசாட்சியை அடக்கத் தெரியவில்லை. அமைதி அவர்களை கலங்க வைத்தது. நாம் கடலுக்கு சென்றோம். ஆண்கள், பெண்கள் வெறுங்காலுடன். கோஷங்கள் இல்லை, ஆனால் உறுதி இருந்தது. சாதாரண மக்கள் ஒன்றாக நடந்தால் வரலாறு நகரும் என்பதை நான் அங்கே கற்றேன். சிறை சுவர்கள் அவரை சுற்றின. உள்ளே அவர் மேலும் அமைதியானார். எழுதினார், சிந்தித்தார். மௌனம் அவருடைய பயமல்ல, அவருடைய சக்தி. சில நேரங்களில் அவர் தன்னைத்தானே கேட்டார், அஹிம்சை போதுமா? மக்கள் புரிந்து கொள்வார்களா? நடிப்பு இல்லை, பொறுப்பு மட்டும். வன்முறை பரவியது. மக்கள் ஒரு பக்கம் தேர்வு செய்ய சொன்னார்கள். அவர் மீண்டும் அமைதியை தேர்ந்தெடுத்தார். உலகம் செயலை கேட்டபோது அவர் தன்னடக்கத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் உண்ணாவிரதம் இருந்தார். யாரையும் பயமுறுத்த அல்ல, யாரையும் கட்டாயப்படுத்த அல்ல, தன்னைத்தானே கட்டுப்படுத்த. அவர் நம்பினார், நான் என்னை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் மற்றவர்களிடம் எப்படி கேட்க முடியும்? அவர் இருந்த அறைக்கு வெளியே குரல்கள் மெலிந்தன, கைகள் தாழ்ந்தன. மக்கள் சிந்திக்கத் தொடங்கினர். அப்போது நான் கற்றேன், அஹிம்சை எதிரியை வெல்லாது, மனசாட்சியை விழிப்புணர்வாக்கும். இதுதான் அவருடைய நம்பிக்கை. வெற்றியில் அல்ல, சக்தியில் அல்ல, மனித உள்ளத்தில் இருக்கும் நன்மையில். அவர் சொன்னார், கண் கண்ணுக்கு பதிலாக என்றால் உலகம் முழுவதும் குருடாகிவிடும். நான் அதை நடந்தே பார்த்தேன். சுதந்திரம் வந்தது, வேதனையும் வந்தது, நாடு பிரிந்தது. அவர் கோபமின்றி வேதனையில் நடந்தார். அதுதான் அவரின் மிக கனமான சுமை. உடல் பலவீனமானது, நம்பிக்கை அல்ல. மெதுவாக நடந்தார், ஆனால் முன்னே. அவர் மறைந்த நாள் உலகம் அமைதியானது. ஏனெனில் ஒரு எண்ணம் எழுந்தது, நான் அவருடன் எப்போதும் இருக்கவில்லை, ஆனால் நான் ஒன்றை எடுத்து சென்றேன். கேட்டு அல்ல, நடந்து கற்ற பாடம். இப்போது நான் அரின் அன்வியை பார்க்கிறேன். அவர்கள் கேட்கவில்லை, காந்தி உலகை எப்படி மாற்றினார்? அவர்கள் கேட்கிறார்கள், நாம் என்ன செய்யலாம்? அவருடன் நடந்தே நான் கற்றேன். தைரியம் சத்தமிடாது, சத்தியம் அவசரப்படாது, அமைதி பலவீனம் அல்ல. மெதுவாக ஒரு மனிதன் உலகத்தை அசைக்க முடியும். वैष्णव जन तो तेने कहिए, वैष्णव जन तो तेने कहिए, जे पीर पराई जाने रे, पर दुखे उपकार करे तो ये मन अभिमान नाणे रे। सकल लोक मां सहुने वंदे, निंदा न करे केणी रे, वाच काच मन निश्चल राखे, धन धन जननी तेणी रे। समदृष्टि ने तृष्णा त्यागी, पर स्त्री जेने मात रे, जिह्वा थकी असत्य न बोले, पर धन नव झाले हाथ रे। मोह माया व्यापे नहीं जेने, दृढ़ वैराग्य जिन मन रे, राम नाम शू ताली लागी, सकल
લોભી ને કપટ રહિત છે, કામ ક્રોધ નિવારે રે. ભણ નર સંયો તેનું દર્શન કરતા, કુલ એકોતરે તારે રે.